ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மதுரை மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கான நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மதுரை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்காக செயல்படுத்தப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 181 பயனாளிகளுக்கு 3 அடுக்குகளுக்கு முன்பு வீடு கட்ட அனுமதி ஆணைகள் வழங்கப்பட்டிருந்தன. இதில் 76 பயனாளிகளை தவிர மற்றவர்களுக்கு முதல்கட்ட நிதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் 2ஆம் கட்ட நிதியும் மீதமுள்ள 76 பயனாளிகளுக்கான நிதியும் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் வீடுகள் கட்டும் பணிகளை விரைவுபடுத்த தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்றும், திட்டப்பணிகள் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா தேனூர் ஃபர்ஸ்ட் பீட்டு கிராமத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். அங்கே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு 181 பேருக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒர்க் ஆர்டர் கொடுத்தவங்களில் ஒரு 76 பேருக்கு எந்த ஒரு ஃபண்டுமே வரல. கிட்டத்தட்ட ஓரளவு யாருக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்களோட வீடுகளை ஓரளவு கட்டியிருக்காங்க. ஆனால் அடிஷ்னல் ஃபண்டு கூட இந்த 76 பேருக்கு வரலைங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகள், திருநங்கை, வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. சொந்த வீடு இருந்த பணத்தை பூரா அந்த முதலீடு பூரா வீடு கட்டுறதுல போட்டுட்டு வாடகை கொடுக்க முடியாமலும் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இந்த ஃபண்டை உடனடியாக விடுவிச்சு எங்களுக்கு தேவையான அந்த 76 பேருக்கும் அந்த ஃபண்டை கொடுத்து இந்த பணி மாவட்ட ஆட்சியரோட நேர்முக பார்வையில் அந்த பணி முழுவதும் நிறைவடைந்து அந்த 181 பயனாளிகளுக்கும் அந்த வீடுகளை உடனடியாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கிறோம்.